பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம ஒரு வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவரு தானே பண்ணாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு ஏப்பா இருக்கு நான் ஒண்ணே சொல்றேன். இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்யற காரியங்கள் இது. இருங்க நான் சொல்லிடுறேன். ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ராசிபுரத்தை சார்ந்தவர், திருச்செங்கோடு. அவர் இடத்திலே சொல்கிற போது சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்க கொடி பிடிச்சிட்டு கொடியை இது பண்ணதெல்லாம் நாங்கள் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பரவாயில்லையா? அன்னைக்கு இல்லை, அவர் சொன்னது என்ன இடத்துல பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போறாரு, டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு. நான் இங்கே கோயம்புத்தூர் வரேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கட்டும், அது விட்டுருங்க. ஆகவே இவங்களே இதை சொன்னாங்க. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், இவர்கள் அல்ல. அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு அதை பற்றி தப்பு இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு. நீங்க எங்க வேணா உங்க வீட்டில் யார் சொல்ற என்ன சொல்றாங்க சொல்லுங்க. வீட்டில் பெண்கள் என்ன சொல்றாங்க, உங்க வீட்டில் மிஸ்ஸஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. மனச்சாட்சியோட சொல்லுங்க என்ன சொல்றாங்க. விஜய் கோட்டு போகணும்னு சொல்றாங்களா இல்லையா? டிவி சொல்றாங்களா இல்லையா? உங்க வீட்லயே சொல்லுங்க எல்லாம் மனச்சாட்சியோட. உங்களை கேட்குறேன். அவர் பின்னால் தலையாடிட்டாரு. இல்ல விருப்பமான 6ஆம் தேதி தான் சொல்லிட்டேன், அனௌன்ஸ் பண்ணி வச்சுங்க. 6ஆம் தேதி. மத்திய பட்ஜெட் பத்தி தாவேக கருத்து என்ன? இல்ல பட்ஜெட் பத்தி பொதுவாகவே தாவேக கருத்து தனிப்பட்ட முறையிலே நீ கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம், இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது. தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலைகள் இல்லை. உங்களுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள் வருவாங்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்துட்டீங்களா? போதாதா? நீங்க நின்று இருக்கீங்களா? அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.